Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சத்துமாவு மில்க் ஷேக் தான். இது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி கூட எடுத்து குடிக்கலாம். பெரியவங்கள்ல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இத குடிக்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல்ல நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்துர்க்கேன்ல இந்த பவுல் அளவுக்கு நான் வந்து சத்துமாவு எடுத்துர்க்கேன். இது வந்து ஸ்கூல்ல கொடுப்பாங்க இல்லையா அந்த சத்துமாவும் ரொம்ப நல்லது. எது கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ ஆச்சி இது இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்கூலில் இருந்தது எனக்கு காலி ஆகிட்டு. அதுபோக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த கட்டியும் இல்லாமல் இதை நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி எடுக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம குக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அதுக்காக தான் இப்போது இந்த பவுலில் இதை போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஹீட் பண்ணும்போது அது பபிள்ஸாக இருக்கும். அங்கேயும் இங்கேயும் கட்டி ஆகிட்டுனா சரியாக வேகாது. அதுக்காக தான் முதல்ல இதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கன்சிஸ்டன்ட்க்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணி அதில் வந்து இந்த மிக்ஸை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். பேனை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது அந்த தண்ணி எல்லாம் கம்மியாகி ஓரளவுக்கு கட்டி பதத்துக்கு வரணும். அந்த அல்வா ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம சத்து மாவுக்கு இது பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸ் வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஹீட்டு வந்து ஆறுறதுக்கு வந்து வச்சுருங்க. அது ஆறணும். இப்போ மில்க் ஷேக்கு என்ன தேவைன்னா பச்சை வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை, பால், அப்புறம் அந்த மிக்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நீங்கள் சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பழத்தை போடுங்க. பச்சை பழம்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது ப்ரௌன் சுகர் போட்டோன்னே பால் ஊற்றிட்டு அந்த மிக்ஸி எவ்வளோவோ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுக்கேன். ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்கேன். இதை இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் வந்து ரெடியான மில்க் ஷேக்கை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டண்ட்டில் இருக்கும். வாழைப்பழம்லாம் போடுறதுனால நல்ல சத்தாறு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி. மார்னிங் வந்து இது குடிச்சிட்டு போனாலே உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ உங்களோட டேஸ்டியான ஹெல்த்தியான சத்து மாவு மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.